எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையா ஒரு அமைச்சர் இந்த கோயம்புத்தூர்ல இருந்து அமைச்சராய் வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் பொதுவானவனா, எல்லாத்துக்கும் சரிசமமானவனா, தலைவர் சொன்ன மாதிரி எம் மதமும் நம் மதம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி எல்லா சாதியும் என்னோட சாதியா நினைச்சு இங்க சாதி மத வேறுபாடு இல்லாம, மொழி வேறுபாடு இல்லாம கோவை மக்கள் எல்லாருமே என்னோட சொந்த குடும்பமா நினைச்சு, தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தோட குடும்பமா நினைச்சு அவங்களுக்காக உழைக்கிறதுக்காக நாங்க தயாரா இருக்கோம். நிச்சயம் எங்களோட மக்களுக்கு உண்மையா இருப்போம். கோவை மாவட்டத்தோட வளர்ச்சியில தமிழக வெற்றி கழகத்துடைய பங்கு, தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில கோவை மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டுவோம். அதுதான் எங்களோட லட்சியமும் கூட. சூலூர்ல வந்து 10 சிறுமி வந்து பாலியல் காவல்துறை 2 பேர் கைது செஞ்சிருக்காங்க. ஆனா கோவையில வந்து தொடர்ச்சியா நீங்க திமுக ஆட்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விமான நிலையம் வந்து ஒரு மாணவி வந்து இது பண்ணாங்க. இப்ப குழந்தை இது தொடர்கதையாவே இருக்கு. இதுக்கு எந்த மாதிரி தீர்வு இது வந்து ஒரு வாழவே தகுதி இல்லாத, இந்த மண்ணில் வாழ தகுதி இல்லாதவர்கள் செய்யக்கூடிய செயல். ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். தளபதிட்ட நாங்க இன்னைக்கு வந்து அவர் கூட பேசும்போது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாரு. இதை தடுக்கிறதுக்கான அத்தனை ஒரு முயற்சிகளும் இனி வந்து ரொம்ப தீவிரமா எடுக்கப்படும். ஆட்சி அமைஞ்சு 12 நாளுக்குள்ள இப்படி ஒரு துயர சம்பவத்தை கேட்டு உண்மையாலுமே தமிழக வெற்றி கழகம் கண்ணீர் வடிக்கிறது. அந்த அந்த குற்றவாளிக்கு மிக மிக கடுமையான தண்டனை வழங்க அரசு அனைத்து வகைகளிலும் முயற்சி செய்யும். இயன்ற வரைக்கும் 25-30 வருஷமாவது கடுங்காவல் தண்டனை இருக்கணும். இல்லை என்றால் நீதிமன்றத்தில் மிக அழுத்தமாக வாதிட்டு அவருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் போராடும். சமரசம் இல்லாமல் பெண்கள் பாதுகாப்பு, குறிப்பாக பெண் குழந்தைகளோட பாதுகாப்புல சமரசம் இல்லாமல் முயற்சி எடுப்போம். இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயம் இது வந்து ஒரு நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. இந்த பல 20-30 வருஷமான தொடர்ச்சி இந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நிச்சயம் இது போன்ற அடுத்த சம்பவங்கள் எதுவும் நடக்காம சரியான பாதுகாப்பு தமிழக வெற்றி கழகம். இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற விஷயத்துல தளபதி என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த எம்ஆர்பிக்கு மேல 1 ரூபா வாங்கக்கூடாது, எம்ஆர்பி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. அதோட அந்த அடிப்படையில தான் நானும் சொல்லியிருக்கேன். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு எச்சா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, கோர்ட்டோட ஒரு டைரக்ஷன் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டில வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப நீங்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அந்த இடத்துல அந்த பாட்டில் கிடைக்கும்போது ஒரு யானைக்கான அந்த காயங்கள் ஆகலாம், மனிதர்களுக்கு அந்த காயங்கள் ஆகலாம். அந்த பாட்டில திருப்பி வாங்கணும். அப்ப அந்த பாட்டில திருப்பி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னா என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிக்கோங்க. ஒட்டி அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. திருப்பி அந்த பாட்டில கொண்டு வந்து கொடுத்தால் அந்த 10 ரூபாய திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு பாட்டில இருந்து வாங்கிக்கணும்னு சொல்லும்போது, நம்மளுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களோட பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு ஒரு 10 ரூபாய் ஸ்டிக்கர்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரலாம். பட் அதுல இப்ப என்ன பிரச்சனைனா, திருப்பி பாட்டில கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சில கம்ப்ளைண்ட். இது இந்த கடையில வாங்கல, அந்த கடையில வாங்கினா எங்கிட்ட 10 ரூபா நோட்டு இல்லை இப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். ஆனா இந்த இந்த பிரச்சனை இந்த ஸ்டிக்கரோட பிரச்சனைகள்லாம் டக்குன்னு இது 1 நைட் கேம் கிடையாது, 1 டே கேம் கிடையாது. இது எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். ஏன்னா இதை ஒரே நாள நம்ம இந்த டாஸ்மாக் துறையை திருப்பி சினிமாவில் வர மாதிரி மாற்ற முடியாது. இட்ஸ் அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸை இன்னையில இருந்து ஆரம்பிச்சிட்டோம். இன்னையில இருந்து நிச்சயம் கூடி சீக்கிரம் அந்த ஸ்டிக்கருக்கான ஒரு மாற்று ஏற்பாடுகளை நிச்சயம் டாஸ்மாக் பண்ணும். அதே மாதிரி திருப்பியும் எல்லா கடைக்காரர்களுக்கும் தெளிவா சொல்றேன், எல்லா பார் நடத்தக்கூடிய உரிமையாளர்களுக்கும் தெளிவா சொல்றேன், 10 மணிக்கு மேல தமிழ்நாட்டுல எந்த பகுதிகளிலாவது கடைகள்ல பிளாக்ல நீங்க இந்த விற்பனை செய்ய வந்தது தெரிஞ்சுன்னா நிச்சயம் அந்த கடை எந்த கடை நம்பருக்கான அந்த விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த விற்பனையாளரை கண்காணிக்க தவறிய மாவட்ட அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இதுல வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி. இந்த ஆட்சியாவது மக்களுக்கு, அதாவது மதுக்கு எதிரான ஒரு கொள்கை கொண்டவர்களா இருந்தா கூட அந்த மதுவை முறைப்படுத்தாம விட்டுட்டோம்னா, இந்த மாதிரி டாஸ்மாக் நிர்வாகம் இல்லைன்னா கள்ளச்சாராயமும் பல போதைப் பொருட்களும் நம்ம மண்ணில் வந்துடும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் கள்ளக்குறிச்சிங்கிற மாதிரி ஒரு இடம். இவ்வளோ செட்டப் இருக்கும் போதும் அந்த கள்ளக்குறிச்சியில வந்து அந்த கடந்த ஆட்சிகள்ல வந்து ஒரு சாராயம் கொண்டு வராங்கன்னா இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த துறை தான் இது. நிச்சயம் இந்த டாஸ்மாக் துறை தமிழ்நாட்டுல இந்த 43 வருஷங்களா இருந்த மாதிரி இல்லாம ஒரு 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 நல்ல ஒரு துறையா முடிஞ்ச அளவுக்கு டாஸ்மாக் மூலமா அந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை மூலமாக
மதுவினால் ஏற்படும் பாதிப்புகளை பள்ளிகள்ல இருந்தே தொடங்கி கொண்டு வரணும். ஏன்னா இது ஒரு தலைமுறை மாறினா மட்டும்தான் இந்த பழக்க வழக்கங்கள் மாறும். இதோட விற்பனைகள் குறையும் போதுதான் கடைகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். இதுல வந்து நம்ம சடனா கடையை க்ளோஸ் பண்றோம். இப்ப தலைவர் சொன்ன மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு 717 கடையை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அதுல 430 கடைகளுக்கு மேல நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னுமே நான் வந்து இன்னைக்கு அதிகாரிகள்கிட்ட சொன்னது என்னன்னா, முதலமைச்சர் என்ன சொன்னாரோ அது உறுதியா செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதுவும் கூடிய சீக்கிரம் அவர் சொன்ன டேட்ல பண்ணிடுவோம். ஒரு சில FLQல வந்து புதுசா ஆதார் கார்டு வாங்கி மெம்பர் ஆக்கி அதை கொடுக்குறாங்க. இன்னொன்று கோவையில் அவுட்டரில் இருக்கிற FLQல எல்லாம் வந்து பெண்கள் இது மாதிரி நடனங்கள் டிஜே எல்லாம் வச்சு பண்றாங்க. இது கண்காணிக்கிறது என்ன பண்ண? அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம கடந்த ஆட்சி மாதிரி இருப்போம்னு நினைச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து அமைச்சரா பதவி ஏற்று இன்னைக்கு 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. இந்த 3 நாள்ல இந்த துறைகளை முதல்ல தெரிஞ்சுக்கிறக்கே வந்து எனக்கு, ஏன்னா இது வந்து சாதாரண துறையில இப்ப என்ன போன்ற ஒரு இந்த வயதுல இருக்க ஒருத்தருக்கு இப்படி ஒரு பதவி ரொம்ப பெரிய பதவி. இதை நான் பொறுப்போட எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எந்த முடிவும் எடுக்காம இதை சரி பண்றதுக்கு என்ன, இந்த மாதிரி தவறு பண்றவங்களை எப்படி தண்டிக்கலாம், அவங்களுக்கு ஃபைன் முறையில போடலாமா, இல்ல லைசன்ஸை தற்காலிகமா ரத்து பண்ணலாமா, அல்லது லைசன்ஸை முழுவதுமாக கேன்சல் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு விவாதத்துல ஒரு டிஸ்கஷன் லெவல்ல இருக்கு. நிச்சயம் இதுக்கு எல்லாமே கூடிய சீக்கிரம் பதில் கொடுத்தா நிஜமா இந்த 11 to 11 வந்து அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த அந்த சரக்கு விற்கிறத பண்றாங்க. அவங்க வந்து ஊத்தி கொடுக்கணும், அதை சர்வ் பண்ணக்கூடிய ஒரு லைசன்ஸ், அதை வந்து ஒரு பாட்டிலா சேல் பண்றாங்க. நிச்சயம் அது மேலே நடக்கும். துறை கொடுக்கும் முன்னாடியே முதலமைச்சர் வந்து உங்களுக்காக ஒரு 717 கடையை வந்து மூடிட்டு அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஆய்வு செஞ்சதுல இன்னும் கடைகள் மூட வேண்டிய சூழல் இருக்கா? இல்ல நான் நெறிமுறைப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கடைகளை மூடிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னா நம்ம 4000 கடையை மூடிடலாமே. கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? எனக்கு தெரியல, நீங்க யாராவது சொல்லுங்களேன். எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா? என்ன ஆகும் எல்லா கடையும் மூடிட்டா? நீங்களே சொல்றீங்கல்ல, கள்ளச்சாராயம் உள்ள வந்துடும், கஞ்சா இன்னும் அதிகமாயிரும், ட்ரக்ஸ் உள்ள வந்துடும், சிரிஞ்சு உள்ள வந்துடும். இன்னைக்கு வரைக்கும் அது கடந்த ஆட்சியோட அந்த தாக்கம் இன்னுமே இங்க ஸ்டாக் இருக்கு. ஸோ இது வந்து கடையை எடுத்துட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமான்னு கேட்டா இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, பொதுமக்களுக்கு இடையூறு உள்ள பகுதிகளில், நான் என்னோட தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொல்லியிருக்கேன், பொதுமக்களுக்கு இடையூறு உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகளை எடுத்து போய் ஊர் எல்லையிலையோ ஒதுக்கு போறவங்களையோ யாருக்கும் இடமெல்லாம் வைங்க. இங்க கடையை அழிச்சுட்டா இந்த மக்களை திருத்திட முடியுங்கிறது இது எனக்கு நீங்க யாருமே அதை ஏத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிட்டா சால்வ் ஆயிருந்தா சால்வ் ஆகாது. இது எங்க சால்வ் பண்ணணும்னா அதுக்குதான் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மூலமா இதுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதை வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு 42 வயசு குடிச்சு பழகின ஒருத்தரை போய் நம்ம திருத்தணும்னா அவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். அவரை நீங்க எத்தனையோ இந்த ரெக்கவரிங் அந்த போதை பழந்து வெளியே வரக்கான நிலையங்கள் நிறைய இருக்கு. அதுல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தோடனே திருப்பி குடிக்கிறான். ஸோ இங்க என்னன்னா மக்கள் அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க குறிப்பா உளவியல் ரீதியா ரொம்ப பாதிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து மாத்தணும்னா நம்ம பள்ளிகள்ல இருந்து மாத்தணும். முதல்ல மாணவர்கள் கிட்ட இருந்து அது நமக்கு ஒரு எதிரான ஒரு செயல், அது நம்ம வாழ்க்கை தரத்தை வாழ்க்கையை ரொம்ப குறைக்கக்கூடிய ஒரு செயலை புரிய வைக்கணும். அதன்படிதான் நம்ம அரசு செயல்படும். சும்மா பேருக்கு ஒரு ஸ்டண்ட் காட்டுறதுக்காக நான் பாரு 500 கடையை க்ளோஸ் பண்ண போறேன், 200 கடையை க்ளோஸ் பண்ண போறேன், மதுவை முற்றிலுமா ஒழிச்சிட்டேன் அப்படின்னு பொய்யா ஒரு அறிக்கை கொடுக்காது. இது உண்மையான மக்களுக்கான அரசு, மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய அரசு.